வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் வேர்ல்ட் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கம். நம்ம வந்து ஒரு ராசியோட ஜென்ம ரகசியத்தை பார்க்க போறோம். அதாவது அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அது அது எப்படி சார் நம்ம சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஜென்ரலானா நம்ம சொல்றோம்ல, இப்ப இவன் வந்து அவங்க அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அவங்க தாத்தா விட்டதை இப்ப பேரன் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் என்ன? டிஎன்ஏ பேட்டர்ன். அந்த ரத்தத்துல அந்த டிஎன்ஏ வருது. சரி. இது வந்து ஒரு குடும்பத்துக்கு சொல்றோம். ஓகே. இப்போ உலகத்துல ஒரு 800 கோடி பேர் இருக்காங்கன்னா, அந்த 800 கோடி பேரையும் ஒரு 12 ராசியா பிரிச்சிடலாம். ஒரு ராசிக்கு இப்படிதான் இருக்கும் குணம். சரிங்களா? ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும். அந்த ராசியில ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பாதம் இருக்கும். அந்த குணம் எல்லாமே இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, பலாயிரம் வருஷமா ரிஷிகள், முனிகள் ரிசர்ச் பண்ணி பலாயிரம் புக்ஸும் இதுல இருக்கு. இவ்வளவு வருஷமா இந்த மெத்தட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இதை பல புக்கை படிச்சு தான் இன்னைக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறோம். சரி, இதனால என்ன சார் நல்லதுன்னா, நம்ம நமக்கு வந்து எது ஒர்க் ஆகும், எது ஒர்க் ஆகாது, எது செஞ்சால் நம்மளுக்கு தேவையானது கிடைக்கும்ன்றது தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் முக்காவாசியான பிரச்சனை தீந்துரும். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுடைய ராசி இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலும் அவங்க குணம் இப்படி தான் இருக்கும்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவங்கள ஹேண்டில் பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பர்சனலாக வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே ஆஃபீஸ் இருந்தாலும் சரி. இப்போ ஒவ்வொன்றா உங்கள் ராசிக்கு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி, மேஷ லக்னம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் சரிங்களா? மேஷ லக்னம் உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் கட்டத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கும். அதுதான் மேஷ லக்னம். லக்னத்துக்கு இது ஒன்றும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதான் உங்களோட இன்டர்னல் கேரக்டரை சொல்லும். சரி, இப்போ இந்த மேஷ ராசி லக்னம்ன்றது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிளை பார்த்தாலே விஷயம் என்ன நம்மளுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இப்ப மேஷ ராசி லக்னத்தோட சிம்பிள் என்ன? மலை ஆடு. மலை ஆடு தான். சரி, இதுக்கு எதுக்கு ஆடு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஆடு நீங்க ஒரு நார்மலா ஒரு ஆடை சும்மா நோட்டீஸ் பண்ணுங்களேன் என்ன பண்ணுன்ட்டு. இப்போ கிராமத்துல இருக்கவங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. சிட்டியில இருக்கவங்க வந்து எப்பயாவது போகும்போது பாருங்க கிராமத்துக்கு. ஒரு 2 ஆடு எப்பவுமே ஒரு ஆட்டு கூட்டம் பார்த்தீங்கன்னா 2 ஆடுங்க முட்டிக்கிட்டே இருக்கும். அது ஏன் முட்டுதுன்னு அதுக்கும் தெரியாது. சும்மா ஏதாவது ஒன்றும் முட்டிக்கிட்டு இருக்கும், இல்லை துள்ளி குதிச்சு ஓடி விளையாடிட்டு இருக்கும், இல்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இது வந்து விளையாட்டுக்கும் முட்டும், சண்டைக்கும் முட்டும். ஓகேங்களா? ஆடு. இன்னொன்று, ஆட்டுக்கு கோவமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ஆமாம். சரி, இப்போ இது இது அப்படியே இந்த மனுஷங்க இந்த மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரத்தம் துடிப்பாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டையும் ஆண், பெண், நியூட்ரல் அந்த மாதிரி வந்து பிரிப்பாங்க. சரிங்களா? இன்னொன்று பஞ்சபூத தத்துவத்திலையும் பிரிப்பாங்க. இது வந்து ஆண் வீடு, நெருப்பு வீடு. ஆண் ஆண் அப்படின்னாவே ஒரு கேரக்டர் இருக்கும். கொஞ்சம் முறுக்கேறின மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் கோவமாக பேசுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப மேஸ்குலைன் அப்படின்வாங்க. நெருப்பு வீடுன்றது ஒன்றும் ஃபயர். சரியா? ஸோ ஆண் தத்துவத்தில் இது வந்து ஃபயராக இருக்கும். அதனால தான் ஆடு ரத்தம்லாம் எப்போ சூடாக இருக்கும், சண்டை போட்டே இருக்கும். இதை இருக்கிறவங்களாம் பார்த்தா கொஞ்சம் தெனாவட்டா, கொஞ்சம் திமிரா, கொஞ்சம் அக்ரெசிவாகவே இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து நேச்சர். இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றத பொறுத்து தான் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது ஆக்சுவலாக வாழ்க்கையில் இருக்கு. இப்போ இவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்ட். சரிங்களா? நீங்கள் நிறைய போலீஸ், டிஃபென்ஸ், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இன்னொன்று பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் பாருங்கள் நிறைய பேர் இந்த மேஷராசி மேஷ லக்னத்தில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ போலீஸ், டிஃபென்ஸ் இது எல்லாத்துக்குமே அந்த ஆக்ஷன்றது தேவைப்படும். ஃபாஸ்ட்டாக ஓடுறது, பிடிக்கிறது, திருடனை பிடிக்கிறது, மிலிட்ரியில் சுடுறதுன்ற ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். இவங்களுக்கு அது வந்து பக்காவாக செட் ஆகும். நீங்கள் வந்து இவங்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன, இவங்களுக்கு வந்து எனர்ஜி அதிகம். நீங்கள் சும்மா இல்லை, நீ உக்காரு, நீ படி, நீ படி, நீ படின்னா ரொம்ப கஷ்டம். நீ போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டை வந்து படுறான்னா சந்தோஷமாக படிப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் அவங்களுடைய குணம். நம்ம இப்போ இவங்கெல்லாம் வந்து ஜிம்முக்கெல்லாம் போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் டைம். இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஜிம்முக்கு போகிறது, விளையாடுறதெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி, இது ஒன்று. வேற இவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி அமையும்னு பார்த்தா, இவங்களுக்கு அப்படியே 7ஆம் வீடுலாம் பார்த்தீங்கன்னா துலாம், சுக்கிரன். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வர மனைவியோ ஹஸ்பண்டோ பார்த்தா ரொம்ப சாஃப்ட் டைப், ரொம்ப அன்பானவங்களாக சூப்பராக அமையும் இவங்களுக்கு. ஓகே, இது வந்து ஒரு ரொம்ப லக்கியான ஒரு ராசி லக்னம். இவங்களுக்கு அமைது வந்து ரொம்ப அழகாக அமையும். ஜாபும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஜாப்ல சேர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராசிகள் வீடுகள்லயே இது வந்து கவர்மெண்ட் ராசின்லாம் சிலது இருக்கு.
இது வந்து அரசாங்க ராசின்னு சொல்லுவாங்க. சேனாதிபதின்னு சொல்லுவாங்க. அதனால தான் முருகரை இதோட ஒப்பிடுவாங்க. முருகர்ன்றது யாரு? நம்ம வந்து சிவபெருமான். சிவபெருமான்றது எல்லாருக்கும் தெய்வம். ராஜான்னு சொல்லலாம். அவரோட பையன் குமரன். இவர் வந்து அப்ப என்ன சொல்லலாம்? இளவரசர்ன்னு சொல்லலாம். ஆகும்போது அரசாங்கம். இதுல இருக்க நெறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு நெறைய பேர் பிசினஸ் பண்ணுவாங்க இதுல. ஏன்னா சொன்னேன்ல இவங்களுக்கு வந்து ரத்தம் சூடா இருக்கும். இவங்களால ஒருத்தர் கீழ பெருசா ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா யாருன்னா கமாண்டிங்கா பேசினா இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. வேலை செய்ற இடத்துல கண்டிப்பா நம்மளுக்கு மேல ஒரு பாஸ் இருந்துகிட்டே இருப்பாரு. அதனால இவங்க வந்து பிசினஸ் வந்து தைரியமா பண்ணுவாங்க. இன்னொன்னு ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? இது வந்து மலையாடு. மலையாடு பார்த்துருக்கீங்களா? எப்படின்னா, ஒரு நீங்க நீங்க நெறைய இந்த டிஸ்கவரி சேனல்ல பார்த்தா சிறுத்தை ஃபாஸ்ட்டா தொரத்தும் ஆட. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஆடு மலை மேல ஏறி ஒரு முனையில போய் நின்னுட்டு இருக்கும். நம்மளுக்கே தோணும், "டேய் நீ விழுந்துருவடா" அப்படின்ட்டு. ஆனா விழாது. அது நிக்கும். சிறுத்தை வந்து ஒரு அளவுக்கு போகும். அதுக்கப்புறம் அதால அந்த முனைக்கு போ முடியாது. திரும்பி வந்துரும். சிறுத்தை ஃபாஸ்ட்டா ஓடும். ஆனா மலை மேலலாம் எட்ஜ்லலாம் ஏறாது. ஆடு ஏறும். இவங்க ரிஸ்க் எடுத்தா அப்படிதான். இப்ப பிசினஸ் நல்லா பண்ணுவாங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி, தைரியம் இருந்தா தான் பிசினஸ் பண்ண முடியும். இல்லன்னா கஷ்டம். அது வந்து இந்த மேஷ ராசி ஜாஸ்தியா இருக்கும். அதே மாரி லவ்வும் அதே மாரி தான். இவங்கள நம்பி லவ் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து எந்த சூழ்நிலையிலும் கூட நிப்பாங்க. அது சொல்லுவாங்க ஊரையே எதிர்த்து நிற்கிறான்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் மேஷ ராசி சூப்பராவே பண்ணும். ஏன்னா, அந்த மலையாடு சொன்ன எந்த விஷயமா இருந்தாலும் ரிஸ்க் எடுப்பாங்க. அது லவ் மட்டும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ, குடும்பத்துக்காக நெறைய மேஷ ராசி வீட்ல பார்த்தீங்கன்னா, வீட்ல திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவன் சேட்டை பண்றான், சொல்ற பேச்ச கேட்க மாட்டான், சும்மா சுத்திட்டு இருக்கான்னு. ஆனா, அந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா, இந்த மேஷ ராசிக்காரங்கள தாண்டி தான் அவங்கள தொடணும். இவங்க வந்து அந்த குடும்பத்த பார்த்துக்கிறதுல கில்லாடி. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா, டீஃபால்ட் முருகர். முருகருக்கான வீடு முருகர். செவ்வாய் பகவான், நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவான் அவங்கள வேண்டலாம். அக்னி தேவர வேண்டலாம். அதுக்கப்புறம் கோவில்கள் இந்த சார்ந்த கோவில்கள், மலை மேல இருக்க கோவில்கள்லாம் இவங்களுக்கு போகுறது நல்லது. இவங்க இந்த தீ மிதிக்கிறது, இந்த மாரி நெறைய விழாக்கள்லாம் அதிகமா மேஷராசி பண்ணுவாங்க. காவடி தூக்குறது, ஆக்ஷன் ஓரியன்டட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அது நெறைய விதத்துல பயனும் தரும். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப தமிழர்கள்னு எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ஒரு 10,00,00,000 பேர் இருக்காங்க. வெளிநாட்டுல ஒரு 2,00,00,000 பேருக்கு மேல இருப்பாங்க தமிழர்கள். ஒரு 12,00,00,000 பேர். நீங்க ஒரு ஒரு ராசி லக்னம்னு எடுத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2,00,00,000 பேராவது இருப்பாங்க. இது எல்லாருக்குமே பொதுவான பலன்களா சொல்லியிருக்கேன். இதுதான் அடித்தளம். இது பொதுவான பலன். இது வந்து நீங்க வேற ராசி, லக்னம், நட்சத்திரம், உங்களுடைய கிரகம் இந்த அமைப்பு வச்சு நெறைய விஷயம் மாறும். அதாவது வாழ்க்கையில மனுஷனுக்கு 2 வித்தியாசமா இருக்கும். ஒண்ணு கைரேகை. 800,00,00,000 பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. 800,00,00,000 பேருக்கும் வேற வேற கைரேகை. அதே மாரி ஜாதகம். 800,00,00,000 பேருக்கும் வேற வேற ஜாதகம். இப்போ குடுத்திருக்கிறது பேஸ் லைன். இது உங்களுடைய ஜாதக கட்டத்த வச்சு நெறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? இத தாண்டி உங்களுக்கு இல்ல சார் நீங்க சொன்னது எனக்கு நெறைய விஷயம் இதுவே மேட்ச் ஆச்சு. இத விட எனக்கு ஒரு முக்கியமான நான் ஒரு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு வெயிட் பண்றேன். நான் வந்து இப்ப லவ்வுக்கு வெயிட் பண்றேன். இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். முக்கியமான டிசிஷன் எடுக்கணும். நான் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னா, நீங்க வந்து நம்ப அ ஜா என் நம்பர் இதுல இருக்கு. கால் பண்ணிட்டு ஜாதகம் குடுங்க. கன்சல்டிங் எடுத்துக்கோங்க. டீட்டெயில்டா சொல்றேன். பரிகாரங்கள். பரிகாரங்கள்ல நெறைய வகை இருக்கு. நம்ம பரிகாரங்கள் பத்தி நெறைய இன்டர்வியூ நம்ம இதுல போடலாம் சீக்கிரம். பட் அதுக்கு முன்னாடி தெய்வ வழிபாடு, எந்த தெய்வ வழிபாடு? இப்ப சிவன்லயே 1008 ரூபம் இருக்கு. 1008 அதுல 1 பைரவர். அந்த பைரவர்லயே 64 ரூபம் இருக்கு. அந்த மாரி எதுக்கு இத்தன ரூபம்? கடவுள் ஒண்ணு, அப்புறம் ஏன் இத்தன ரூபம்? ஒரு ஒரு தேவைக்கு ஏத்த மாரி ஒரு ஒரு ரூபங்கள் இருக்கு. அது எந்த ரூபத்த எப்படி வழிபாடு பண்ணணும்? இல்ல நான் கோவிலுக்கே முடியாது. நான் வீட்ல தான் இருக்கேன். நான் வீட்ல இருந்தே எப்படி பண்றது? ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்லுவோம். வீட்ல இருந்தே வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் இருக்கு. ஒண்ணும் இல்ல. கிச்சன்ல இருக்கிற தானியங்கள வச்சே மேஜிக் பண்ணலாம். இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. வேணுன்றவங்க தாராளமா கால் பண்ணுங்க. என்னால என்ன முடியுமோ அந்த நல்ல விஷயங்கள் சொல்றேன். கேட்டு யூஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.